வெல்கம் ஸ்டூடெண்ட், ஐம் கணேசன். ஸோ இப்போ இந்த இன்டெக்ரல் கால்குலஸில் இந்த சம் பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக யூனிவர்சிட்டி எக்ஸாமில் கேட்ட சம் கொஸ்டின் தான். ஸோ இது எந்த வருஷம் கேட்டிருக்காங்கன்னு தெரியும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பாருங்க. சரி, இப்போ இந்த சம்மை சால்வ் பண்ணலாம். இன்டெகிரல் 0 to π/2 sin x cos x by cos square x plus 3 cos x plus 2. சரி, இப்போ இது எப்படி இன்டெகிரல் பண்ணணும்னா இதுக்கு ஒரு சப்ஸ்டியூஷன் நம்ம கண்டிப்பாக கொடுத்தாகணும். டைரெக்டாக நம்மளால் இது இன்டெகிரல் பண்ண முடியாது. ஏன்னா காரணம் sin x cos x divided by cos square x 3 cos x plus 2. ஸோ கீழே எல்லாமே காஸ்ட்ல இருக்கிறதுனால என்னோட சப்ஸ்டியூஷனும் காஸ்ட்ல தான் கொடுக்க போறேன். சரி, என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம் அப்படின்னா t ஈக்குவல் டு காஸ் எக்ஸ் அப்படின்னு கொடுப்போம். ஸோ காஸ் எக்ஸ் டீன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா dt இஸ் ஈக்குவல் டு மைனஸ் சைன் எக்ஸ் டிஎக்ஸ். ஸோ அப்போ வெறும் சைன் எக்ஸ் மட்டும் வச்சுட்டு இந்த மைனஸ் அங்கே கொண்டு போயிடுங்க. மைனஸ் dt அப்படின்றது சைன் எக்ஸ் டிஎக்ஸ். ஓகே, இது மட்டும் பண்ண போதாது, நம்மளுக்கு லிமிட்டும் கண்டிப்பா சேஞ்ச் பண்ணி ஆகணும். ஸோ லிமிட் சேஞ்ச் பண்றதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்றத பாருங்க. ஸோ லிமிட் அவங்க எக்ஸ்ல கொடுத்துருக்காங்க, நம்ம அதை டீக்கு மாற்றணும். ஓகே, சரி. இப்போ என்னன்னா எக்ஸோட லிமிட் 0வா இருக்கு. ஸோ எக்ஸ் ஜீரோவா இருந்தா காஸ் 0 1, டீயோட வேல்யூ 1. அடுத்தது எக்ஸ் π/2. அடுத்தது எக்ஸ் π/2 இருந்தா காஸ் π/2 வேல்யூ 0. சரிங்களா? ஸோ அப்போ 0 to 1 அப்படின்ற 0 to π/2 அப்படி இருந்த லிமிட் நம்மளுக்கு என்னவா மாறி இருக்குன்னா 1 to 0 மாறி இருக்கு. ஸோ ரொம்ப கிளியரா புரிஞ்சுக்குங்க. கொடுத்துருக்க லிமிட் 0 to π/2. 0 to π/2 என்னவா மாறிடுச்சு? 1 to 0 மாறிடுச்சு. சரி, இப்போ நம்ம இது எல்லாத்தையும் கூட நம்ம அதில் கொடுத்துருக்க இன்டெகிரல்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். அப்போ இன்டெகிரல் 1 to 0 sin x dx அது ரெண்டும் சேர்ந்தது தான் மைனஸ் டிடின்னு ஆயிடுச்சு. அப்போ நடுவில் இருக்க காஸ் எக்ஸ் நம்ம ஆல்ரெடி விட்டு டி. ஸோ காஸ் எக்ஸ் நம்ம டீன்னு எடுத்துக்கிட்டோம். இந்த சைன் எக்ஸும் இந்த டிஎக்ஸும் சேர்ந்து நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா மைனஸ் டிடி. மைனஸ் இருக்கிறதுனால பிராக்கெட் போட்டுக்கிட்டேன். பை காஸ் ஸ்கொயர் டி தான் காசுன்னு எடுத்துக்கிட்டோமே, அப்போ டி ஸ்கொயர் மாறிடும். இது டி ஸ்கொயர் பிளஸ் 3t பிளஸ் 2. அவ்வளோதான். இதை இன்டெகிரல் பண்ணா போதும் நம்மளுக்கு கொடுத்துருக்க இன்டெகிரல். சரி, அப்போ நல்ல விஷயம் பாருங்க, இந்த மைனஸுக்கு லிமிட்டை இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்போ லிமிட் 0 to 1 மாத்திக்கிட்டா இந்த மைனஸ் பிளஸ்ஸா மாறிடும். ஸோ டி டிடி டிவைடட் பை டி ஸ்கொயர் பிளஸ் 3t பிளஸ் 2. சரி, இப்போ இந்த சம்மை எப்படி நம்ம இன்டெகிரல் பண்ணலாம்னு பார்ப்போம். இப்போ இந்த சம்மை பார்த்தீங்கன்னா டினாமினேட்டர் நம்மளால ஃபேக்டரைஸ் பண்ண முடியும். காரணம் 2 எப்படி பிரிக்கலாம்னா 1 into 2 2, 1 plus 2 3. அப்போ டினாமினேட்டர் ஃபேக்டரைஸ் பண்ணீங்கன்னா 0 to 1 t dt divided by t plus 1 into t plus 2. சரி, இப்போ இதை இன்டெகிரல் பண்றதுக்கு நான் என்ன பண்ண போறேன்? பார்ஷியல் ஃபிராக்ஷன் அப்ளை பண்ண போறேன். போன சம் மாதிரி கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் பண்ணலாமேன்னு கேட்டா மேல t இருக்கிறதுனால கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் பண்றது முடியாது. சரி, இப்போ பார்ஷியல் ஃபிராக்ஷன் ட்ரை பண்ணுவோம். எப்படி பார்ஷியல் ஃபிராக்ஷன் ட்ரை பண்ண போறேன்? கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா t by t plus 1 into t plus 2 is equal to a by t plus 1 plus b by t plus 2. அப்போ t equal to இந்த கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா a into t plus 2 plus b into t plus 1. டினாமினேட்டர் ரெண்டும் கேன்சல் ஆகிடும். ஸோ இப்போ ab கண்டுபிடிக்கிறதுக்கு நான் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணணும். tக்கு -2 சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா -2 ஈக்குவல் டு இந்த -2 போட்டால் அது 0 ஆகிடும். இங்கே -2 போட்டால் -2 plus 1 -1 ஆயிடும். மைனஸ் கேன்சல் ஆச்சுன்னா பியோட வேல்யூ நம்மளுக்கு 2 அப்படின்னு கிடைக்குது. அடுத்தது டீக்கு நான் என்ன போடணும்? -1 போடணும். காரணம் இங்க -1 போட்டா 0 வரும். அப்போ டீக்கு -1 போட்டா -1 ஈக்குவல் டு -1 plus 2 அப்போ 1 ஆயிடும். பிளஸ் இங்க -1 plus 1 0 ஆயிடும். அப்போ அதுல இருந்து ஏவோட வேல்யூ நம்மளுக்கு -1 கிடைச்சிருக்கு. ஸோ ஏ -1 பி 2. இந்த ரெண்டுத்தையும் கொண்டு இதுல சப்ஸ்டிட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா நம்மளுக்கு t by t plus 1 into t plus 2 equal to a ஓட வேல்யூ -1 by t plus 1, b ஓட வேல்யூ 2 by t plus 2. சரி, ஸோ இப்போ நம்ம கொடுத்துருக்க இன்டெகிரல்ல இருக்கிற பார்ஷியல் ஃபிராக்ஷனை பிரிச்சாச்சு. இதை அப்படியே கொண்டு போய் நேரா கொடுத்துருக்க இன்டெகிரல்ல சப்ஸ்டிட் பண்ணிடலாம். ஸோ சப்ஸ்டியூட்டிங் இன் 1. ஸோ அப்போ 1 என்ன ஆயிடுது பாருங்க. 1 implies the required integral 0 to 1 -1 by t plus 1 plus 2 by t plus 2 into dt. ஸோ என்ன பண்ணியிருக்கேன்னு புரியுதா?
இது இருக்கிற இடத்துல கொண்டு வந்து நேரம் சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். இப்போ ஜஸ்ட் இதை இன்டர்வல் பண்ணணும் தான். 1/t+1 இன்டர்வல் பண்ணா மைனஸ் வச்சுங்க. 1/t+1 பண்ணா log t+1 பிளஸ் 2 இன்ட்டு 1/t+2 பண்ணா log t+2. இதுக்கான லிமிட் வந்து 0 to 1. சரி, லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணலாம். லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம ஓகே லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம எதுக்கு தேவையில்ல நிறைய ஒர்க் பண்ணிக்கிட்டேன். முதல்ல அப்பர் லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணுவோம். t-க்கு 1ன்னு போட்டோம்னா மைனஸ் log 2 பிளஸ் 2 இன்ட்டு log 4. ஸோ சாரி log 4 கிடையாது, log 3. ஏன்னா t-க்கு 1 போட்டால் 1 + 2 வந்து 3. ஸோ அப்பர் லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். மைனஸ் லோயர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ண போறேன். 0 சப்ஸ்டியூட் பண்ணும்போது மைனஸ் log of 1 பிளஸ் 2 இன்ட்டு log 2. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன் புரியுதா? அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் ரெண்டுத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். இப்போ இதுக்கப்புறம் நம்ம இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ண போறோம் பாருங்க. மைனஸ் log 2 பிளஸ் லாக்ல இங்க இருக்கிற இது பவர்ல போயிடும். ஸோ log 3 ஸ்கொயர், 3 ஸ்கொயர்னா 9. இந்த மைனஸ் உள்ள போனா பிளஸ் log 1. அதுக்கப்புறம் இங்க இருக்குது இந்த மைனஸ் இன்ட்டு பிளஸ் மைனஸ், இங்க இருக்க 2 மேல போனா பவர் 2 ஸ்கொயர் வந்து 4 ஆயிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் log 1ஓட வேல்யூ எப்பவுமே 0. அதனால நம்மளுக்கு இந்த log 1 டேர்ம் வராது, விட்டுறலாம். சரிங்களா? அப்போ அடுத்தது பாத்தீங்கன்னா log 9 மைனஸ் log 2 மைனஸ் log 4. பாசிட்டிவ் முதல்ல எழுதி நெகட்டிவ் அடுத்தது எழுதிக்கிட்டேன். சரி, லாகை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு தெரியும் log m மைனஸ் log n log m/n. மைனஸ்ல இருக்கிறதெல்லாம் பைல வந்துடும். அப்போ இது லாக்ல எப்படி எழுதலாம்னா log ஆஃப் 9 டிவைடட் பை மைனஸ்ல இருக்கிறதெல்லாம் கீழே வந்துடும். அப்போ 2 இன்ட்டு 4 அப்படின்னு வந்துடும். அப்போ ஆன்சர் வந்து log ஆஃப் 9/8. ஸோ இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். அவ்வளவுதான்.